ஆமா இந்த ஆளை டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தது யாரா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டி டாக்ஸ். இங்க போத் சினிமா கிரிக்கெட்டை பத்தி பேசுவோம். அதுல சினிமாவை பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கிற படமா போலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ வசமா சிக்கனா LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லு. ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே பாசிட்டிவிட்டியாவே போயிடுவோம். இந்த படத்துல என்னடா பாசிட்டிவிட்டின்னு நீங்க படம் பார்த்தவங்க யோசிப்பீங்க. ஆனா ஒன்னு இருக்கு. இந்த ஒரு செக்டார்ல, இந்த ஒரு செக்ஷன்ல உங்களால குறையே சொல்ல முடியாது. மியூசிக். அனிருத்தம் மட்டும் இந்த படத்துல அப்படியே தூக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை அப்படியே தூக்கி கீழே போட்டுடலாம். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான படம் தான் இந்த படம். அதாவது எந்த அளவுக்கு அனிருத்தோட மியூசிக் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஏகோ சம்திங் அந்த பாட்டு சொல்லுவோம் தெரியுமா, அது அந்த காலத்துல இருந்து அந்த ஒரு போதை நீதானே அந்த ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் நிறைய, அது லவ் ஃபெயிலியர் ஆகுதோ இல்லையா, அது ஜாலியா கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம். அந்த பாட்டை இந்த படத்துல போட்டு கொன்னு இருப்பானுங்க. எப்படி கொன்னு இருப்பானுங்க? ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு சம்பந்தமே இல்லாம ஹீரோ எதாச்சும் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சாங் போகும். சரி ஓகே, முடிஞ்சு, ஓகே பரவாயில்லையே, அந்த அளவுக்கு ஒன்னும் சாங் விஷுவல்ஸ் ரொம்ப மோசமா பண்ணலையே அப்படின்னு நினைச்சா, கொஞ்ச நேரத்துல கட் பண்ணி ஹீரோயின் ஆடுறாங்க, கொஞ்ச நேரத்துல கட் பண்ணி ஹீரோட ஃப்ரெண்டு ஆடுறாங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்ல ஆடுறதுலாம் இருக்கு. எப்பா எவ்வளவு கேவலமான ஸ்டெப்ஸ் போட முடியும், எவ்வளவு கேவலமான விஷுவல்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமான விஷுவல்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஆனா அதை தாண்டியுமே அந்த பாட்டை என்னால ரசிக்க முடிஞ்சுது. அது அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கண்ணை பிடிங்கி நோண்டி போட்டுட்டு வெறும் காதால மட்டும் இந்த பாட்டை கேட்டு நான் என்னால அந்த பாட்டை ரசிக்க முடிஞ்சுது. அந்த பாட்டு மட்டும் கிடையாது, இந்த தீமா பாட்டா இருக்கட்டும், அதுல விஷுவல்ஸ் நல்லா பண்ணியிருந்தானுங்க. அதை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தீமா பாட்டா இருக்கட்டும், மீதி ஒரு 2-3 சாங்ஸ் இருந்துச்சு, அதுவுமே நல்லாவே பண்ணியிருந்தாரு. முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்ல அந்த ஃபா சவுண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் ஒரு எரிச்சலா இருந்துச்சு. அது நான் அப்புறமா வரேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை ரொம்ப அப்படியே ரோட்ல இருக்க நாய் கழிவு மாதிரி ட்ரீட் பண்ண விடாம கொஞ்சம் கேட்கற அளவுக்கு, கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு பண்ணது இந்த படத்தினுடைய மியூசிக் பண்ணா. ஸோ அனிருத் தலைவா, இந்த படத்தை கேஸ்ட் பண்ணதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களை எவ்வளவு பண்ண முடியுமோ அதை விக்னேஷ் பண்ணிட்டாரு. அந்த ஆளை பத்தி நான் கடைசியா பேசுறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷனு. அடுத்த செக்ஷன் ஆக்டிங். அதாவது படத்தினுடைய அந்த ஒரு போக்கு, அந்த ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், படத்தினுடைய கதை கொஞ்சம் மோசமா இருந்தாலுமே படத்தினுடைய ஆக்டர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் பண்ணி நடிச்சிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா முடியாது, அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரியான ஆக்டிங் தெரிஞ்ச ஆக்டர்ஸை முதல்ல கேஸ்ட் பண்ணணும். அப்படியே ஆக்டிங் தெரிஞ்ச ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்ணாலுமே, சார் உங்களுக்கு ஒரு டாஸ்க். வழக்கமா உங்களோட படங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு முன்னாடி படத்துல எவ்வளவு அழகா நடிச்சிருந்தோமோ அதோட சூப்பரா நடிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஆனா இந்த படத்துல நீங்க ட்ரையே பண்ண போறது கிடையாது. நீங்க நடிக்கவே கூடாது. இதான் சார் உங்களுக்கான டாஸ்க், பாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. SJ சூர்யா எவ்வளவு சூப்பரான ஆக்டர் நமக்கு நல்லாவே தெரியாது. வில்லன் ரோலா இருக்கட்டும், வெர்சடைல் ரோலா இருக்கட்டும், அது ஹீரோ ரோலா இருக்கட்டும், ஹீரோட ஃப்ரெண்ட் ரோலா இருக்கட்டும், என்ன ரோல் கொடுத்தாலும் சரி அதுல அவருக்கான முத்திரையை பதிப்பாரு. ஆனா இந்த படத்துல அவருக்கு அந்த கலரா காஸ்டியூமை கொடுத்து, அவருக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சான கேரக்டர் கொடுத்து, அதுலயுமே மனுஷன் அவருடைய இந்த மேனரிசம் கொண்டு முடிஞ்ச அளவுக்கு தேர்த்து ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அந்த மனுஷனாலே ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. பாக்குறப்பெல்லாம் விருப்பு வருது அந்த கேரக்டரை பாக்குறப்போ. ஏன்டா அந்த மனுஷனை ஏன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேன்ற அளவுக்கு மோசமா பண்ணி வச்சிருக்கானுங்க SJ சூர்யாவை. அடுத்தது இந்த ஆக்டிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சீமான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அப்பா கேரக்டர் பண்ணிருக்காரு. பிரதீப் ரங்கநாதனோட அப்பா கேரக்டர். அது கொஞ்சம் ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர். அதாவது இந்த செல்போன்ஸ், இந்த லேப்டாப்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் நீங்க கவனத்தை செலுத்தி உங்களோட லைஃபை இழந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்த ஓன் பண்ணிருக்காரு. அதுல யாரெல்லாம் அந்த செல்போன்ஸ்னால, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணி தப்பான விஷயங்கள் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு தண்டனை. அவங்களாம் செல்போனே இல்லாம இங்க உள்ள இருக்கணும். ஸோ அந்த ஒரு ரோலை எடுத்து ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. உண்மையாவே இந்த ஸ்கிரீன் பிளேயும் சரி, அந்த சீன்ஸையும் இன்னும் நல்லா அமைச்சிருந்தாங்கன்னா அவருடைய ரோல், அவருடைய ஆக்டிங்க்கு இன்னும் அந்த சீன்ஸ்ல இன்னும் எமோஷனலா வந்திருக்கும், இன்னும் நமக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா விக்னேஷ் நல்லா பண்ண மாட்டாரு. அந்த கேரக்டர் வேஸ்ட் தான் பண்ணிருக்காரு. பட் சீமான் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. அடுத்தது பிரதீப் ரங்கநாதன். வழக்கம் போலங்க அவருடைய ஸ்டாக் எக்ஸ்பிரஷன், ஒரு 4-5 எக்ஸ்பிரஷன் வச்சிருப்பாரு. டியூட் படம் வரைக்குமே அவருடைய ஆக்டிங் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் மாதிரி தெரிஞ்சது. இந்த படத்துல திரும்பவும் டவுன், திரும்ப அதே ஒரு 4 ஸ்டாக் எக்ஸ்பிரஷன்ஸ், அதே மாதிரி ஒரு அழுகிற எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த புருவத்தை தூக்கி இறக்குறது, அதே மாதிரி ஸ்டைல்ன்ற பேர்ல ஒண்ணு பண்றது, ரொமான்டிக்ன்ற பேர்ல ஒண்ணு பண்றது, அந்த எமோஷனலா இருக்கிறன்ற பேர்ல ஒண்ணு பண்றது. ஸோ அது எதுவுமே இந்த படத்துக்கும் சரி இந்த கேரக்டருக்கும் சரி எனக்கு என்னமோ அது இந்த படத்தினோட கதையினாலயா, இந்த படத்துல அவர் எழுதின சீன்ஸ்னாலயா, இல்ல அது PR ஆக்டிங்னாலயான்னு தெரியல, ரொம்ப 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 சுமாரான ஆக்டிங். இது லவ் டுடே அவர் ஃபர்ஸ்ட் படம் கூட இதை விட பெட்டர்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆக்டிங் இருந்துச்சு.
மோசமானதுன்னு பேசுறப்போ டாப் மோஸ்ட் மோசம்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் வந்து கிருத்தி ஷெட்டியா என்னமோ ஒரு ஷெட்டி. இவங்க ஆக்டிங்கை பத்தி வாத்தியார் படத்திலே பார்த்திருந்தோம். வெறும் கேரி கேச்சரா, அதாவது ஒரு ஹீரோயின் ஒருத்தவங்க இருக்கணும், அவங்கள வச்சு ஒரு பாட்டு போடணும், அவங்களுக்கு கவர்ச்சியான உடைகளை கொடுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இவங்க வந்து கேஸ்ட் பண்றாங்க. அதேதான் இந்த படத்துலயும் பண்றாங்க. அதாவது ஒரு சீன், ஒரு பர்டிகுலர் சீன் நான் சொல்றேன். நம்ம வந்து பிரதீப் ரங்கநாதன் கூட சேரக்கூடாதுன்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. ஒரு கட்டத்துல அது வந்து இவங்களுக்கு அது எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி ஏமா வந்து இவனை பத்தி பேசினாலோ இல்ல இவனை பத்தி யோசிச்சாலே எனக்கு வந்து அழுகையா வருது, நான் ஏன் வந்துட்டு கோவப்பட மாட்டேங்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குது. அந்த சீனை நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். உண்மையாவே இந்த சீனை கிரிஞ்சா தான் இருக்கணும், ஃபியூச்சர்ல வந்து எல்லாரும் இப்படி கிரிஞ்சா தான் ரியாக்ட் பண்ணுவானுங்க அப்படின்னு நினைச்சு அதுதான் அவங்க அவுட் ஆகும்னு நினைச்சாங்களா, இல்ல இவங்களோட ஆக்டிங்லாம் அது இவ்வளவு கேவல கிரிஞ்சா வந்திருக்கான்றது நமக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு மாதிரி இப்படியேதான் இருக்கும். அவங்க வர சீன்ஸ் எல்லாத்துலயுமே, அது அவங்களுக்கு அந்த டப்பிங் கொடுத்ததா இருக்கட்டும், அவங்க பேசுற விதமா இருக்கட்டும், ஏய் சரவணா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரியான ஒரு மாடுலேஷன்ல தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த படத்தோட மெயின் கோரே வந்து லவ் தான். ஆனா அந்த லவ் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கு முக்கியமான ரீசன் கிருத்தி ஷெட்டி. தயவு செய்து திரும்பவும் சொல்றேன், இந்த ரோலுக்கு அந்த ஹீரோயின் சூட் ஆவாங்களா மாட்டாங்களா, நடிக்க முடியுமா நடிக்க முடியாதான்னு தெரியாம தயவு செய்து வெள்ளத்தோல் இருக்கிறதுக்காக மட்டுமே ஹீரோயின்ஸை கேஸ்ட் பண்றது நிப்பாட்டி தொலைங்கடா. அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு 5-10 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா, லாரன்ஸ்ல இருந்து மத்த ஹீரோக்கள்ல இருந்து எல்லாம் சொல்லுவாங்க, என் தலை முடி கருப்பு, என் காலு கீழே பாதம் வந்து வெள்ளை, அப்புறம் வந்து கருப்பு தான் வந்து மேல, வெள்ளை வந்து கீழே, இந்த டைலாக் மண்ணாங்கட்டி எல்லாம் வந்து பேசுவானுங்க. ஆனா இவங்க லவ் பண்ற பொண்ணுலாம் பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். அடுத்த செக்டார் பாத்தீங்க அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி. இந்த படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னா, நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு ரீலுக்கும் இன்னொரு ரீலுக்கும் சம்பந்தமே இல்லாம வந்துகிட்டே இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க அந்த 1.5 மணி நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் மிஞ்சி போனா ஒரு 2-3 ரீல் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலேட் ஆயிருக்கும், நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருப்பீங்க. இது எதுவுமே நான் என்ன பார்த்தேன் 1.5 மணி நேரம் 2 மணி நேரமா, நான் அடுத்து அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன், என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி அந்த படம் இருந்துச்சு. அந்த ரீல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல வந்து 4K நல்ல லைட்டிங் எல்லாம் வச்சுட்டு அப்படியே பயங்கர ஹை கான்ட்ராஸ்ட், ஹை சேச்சுரேஷன், ஹை பிரைட்னஸ் அப்படின்ற மாதிரி தானே ரீல்ஸ்ல எடுக்கிறாங்க. அதே மாதிரிதான் இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி. அதுவும் முக்கியமா அந்த ஹீரோயினோட வீடுலாம் ஒன்று காமிக்கிறாங்க, சூப்பரா இருக்குது. அந்த மாதிரியான வீடு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஏஐல போட்டு கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் அப்படியே பக்காவா இருக்குது. கதவுக்கு வெளியே இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ நிக்கிறதும், கதவுக்கு உள்ள வந்து நம்ம ஹீரோயின் நிக்கிறதும். இதை சினிமாட்டோகிராஃபரை வந்து தப்பே சொல்ல மாட்டேன். அந்த ஐடியா கொடுத்துருப்பாரு அந்த விக்னேஷ் டேரக்டர், எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு, வேற லெவல். ஸோ இதெல்லாம் வந்து 3 செக்ஷன் இப்போ வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து சைடு செக்ஷன்ஸ். மெயின் செக்ஷன் டைரக்ஷன், கதை, ஸ்கிரீன் பிளே, வசனம், விக்னேஷ் சிவன். எப்படி சார் இந்த ஒரு கதையை நீங்க வந்து யோசிச்சிருக்கீங்க, அதாவது ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு கதை, அதுல வந்துட்டு இந்த லவ் வந்துட்டு எப்படி ஒருத்தவங்க வந்து இன்சூரன்ஸ்ன்ற பேரை வந்து எப்படி எல்லா டேட்டாவும் 3D யூஸ் பண்றாங்கன்ற ஒரு கம்பெனி கார்பரேட் கார் ஒருத்தர், ஒரு பக்கம் வந்து இந்த லவ்வை வந்துட்டு பியூரா பார்க்கணும்னு நினைக்கிற ஹீரோ. நல்ல கதை தான், நல்லா இருக்குது. இது எவ்வளவு அழகா அந்த லவ்ன்றது வந்து எவ்வளவு அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுல வந்து நமக்கு அதை கனெக்ட் பண்ண வச்சு, சரி இவங்க எப்படியாவது சேர்ந்துருந்தான்ற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கறது ஒண்ணு இருக்குல்ல, அது எவ்வளவு அழகான ஒரு விஷயம். இந்த லவ்ன்றது எவ்வளவு அழகான காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது எந்த அளவுக்கு கிஞ்சா, எந்த அளவுக்கு அருவருப்பா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து விக்னேஷ் ரொம்ப அழகா அருவருப்பா வந்து காமிச்சிருக்காரு. எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அந்த படத்துல வந்து விலகி வர ஆரம்பிச்சேன் அப்படின்னா, மேபி நீங்க வந்து கெஸ் பண்ணலாம், இது ஒரு சில டைலாக்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு சில வந்து கிரிஞ்சி சீன்ஸா இருக்கலாம். இல்ல லிப்சிங்க். அதாவது வெரி ஃபர்ஸ்ட் சீன்ஸ்ல இருந்து ஹீரோ டைலாக்ஸ்ல இருந்து ஹீரோயின் டைலாக்ஸ்ல இருந்து ஈவன் எஸ்.ஏ. சூர்யாவுமே அவர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி பத்தி அந்த பில்டிங்க்கு வெளியே நின்று பேசுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாங் ஷாட் வச்சிருப்பாங்க, எஸ்.ஏ. சூர்யா என்னமோ பேசிட்டு இருப்பாரு, டைலாக்ல வந்து என்னவோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ், முக்கியமா ஹீரோயின் சீன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஆனா தமிழ் தெரியாத ஹீரோயினா இருந்தாலுமே பல டேரக்டர்ஸ் இங்க வந்து அவங்களை நல்லா வேலை வாங்கி அவங்கள லிப்சிங் அதை பண்ண வச்சு அவங்கள பேச வச்சிருக்காங்க. அதான் திரும்பவும் சொல்றேன், தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸ் எவ்வளவு நிறைய பேர் இருக்காங்க. திரும்பவும் வந்து இந்த மாதிரி வெள்ளத்தோல் இருக்கிறதுக்காக மட்டுமே எங்க இருந்தோ ஹீரோயின்ஸை கொண்டு வந்து அவங்களை வந்து கொஞ்சம் கூட அவங்களை சிரமப்படுத்தாம, கொஞ்சம் கூட அவங்க வேலை வாங்காம பண்ணா லிப்சிங்க்கு இவ்வளவு கேவலமா தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துலயே நான் ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வந்துட்டேன். எப்பா அடுத்தது இப்ப நம்ம ஃபியூச்சர் 2040 2050 நம்ம என்ன வந்து எதிர்பார்ப்போம், பயங்கரமா எல்லா இடத்துலயும் வந்து முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், டெக்னாலஜி வந்து உண்டாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். தெரியுமா அது எப்படி காட்டுறாங்க தெரியுமா? மெட்ரோ ரயில் பாத்தீங்கன்னா பயங்கரமா அப்படியே மேல சூப்பரா வந்து அப்படியே டெக்னாலஜிக்கலா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு மெட்ரோ ரயில். கீழே பாத்தீங்கன்னா சாதாரணமான கார்ஸ் வந்து போய்க்கிட்டு, சாதாரணமான ரோட்ஸா இருக்குது. இப்ப எப்படி இருக்குதோ 2026 எப்படி இருக்கோ அப்படி வந்து போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் டெக்னாலஜிக்கலா நான் காமிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மக்களுடைய காஸ்டியூம்ஸ்லாம் வந்து பயங்கரமா இருக்கணும்.
அவங்க கிட்ட கேஜெட்ஸ்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். எப்படின்னா கொடையில வந்துட்டு நம்பர் எழுதி இருக்குது. மக்களுடைய ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபங்கியா கூஃபியா போட்டுட்டு தலையில 4 ரப்பர் பேண்டு, முடி வந்து இப்படி சுருட்டி சுருட்டி வச்சுக்கிட்டு, கண்ணுல ஒரு கண்ணாடி, எப்படின்னா அந்த அந்த நம்ம எக்ஸ்மேன்ல வந்து சைக்ளாப்ஸ் இருப்பாரு அந்த மாதிரி ஒரு கண்ணாடி. அது மட்டும் இல்லாம அவங்க பேசுற விதம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டைலா பேசுற பேர்ல அப்படியே கூஃபியா வந்து பேசுறது. இதுதான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர். மத்தபடி வேற எந்த அப்புறம் இன்னும் பெரிய பெரிய பில்டிங், அப்படியே பயங்கரமான பில்டிங்ஸ், அப்படியே ஸ்டைலான பில்டிங்ஸ், மனசுல பெரிய அவெஞ்சர்ஸ்ல இருக்க டோனி ஸ்டார்க் உடைய பில்டிங் நினைப்பு. அது நல்ல அப்படியே ஏதோ ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரியோ இல்ல வந்து கார்ஸ் எல்லாம் வந்து பறக்கும், சைங்னு பறக்கும். கிராபிக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் காசு கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க கொஞ்சம் வேலையை பார்க்கணும்ல. இன்னொரு முக்கியமான ஐடியா பண்ணிருப்பாங்க. அமெரிக்கால பாத்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைன், மலை மேல பெரிய சைன் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு வந்து அமெரிக்கா மாதிரி முன்னேறிடுச்சான். அப்புறம் வந்து இந்த செனேட்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவங்க அந்த சைட்ல வந்துட்டு இந்த பெரிய பெரிய சிஇஓஸ் அவங்க எல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு மேல ஏதாவது குற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டிலயும் நடக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஒரு மனுஷன் உட்கார்ந்து எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கான்றத இதை வந்து காமிக்குது. இன்னொன்னு, பொண்ணுங்க அப்படின்னா ட்ரெஸ் எல்லாமே டைட்டா வந்து போட்டிருப்பாங்க. எரிஞ்ச அளவுக்கு அவங்க எவ்வளவு கவர்ச்சியா காட்ட முடியுமோ அவ்வளவு காமிச்சிருப்பாங்க. நான் வந்து இதை வந்து பொண்ணுங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிதான் ட்ரெஸ் பண்ணல. ஆனா இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா வேணும்னே வற்புறுத்தி அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஹீரோயின்ஸுக்கு வந்து போட்டுவிட்டு அது வந்து ஃபியூச்சர்ல வந்து எல்லாம் நார்மலைஸ் ஆகிடுமா, அப்படிதான் வந்து எல்லாம் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க, ரொம்ப நார்மலைஸா இருப்பாங்கன்றத வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து இந்த படத்துக்கு சூட் ஆகிருந்துச்சு, இந்த படத்துக்கு வந்து அது நேச்சுரலா வந்து ஆர்கானிக்கா தெரிஞ்சது அப்படின்னா அது எனக்கு அது கண்ணில் பட்டிருக்க நான் சாதாரணமா கடந்து போயிருப்பேன். ஆனா வேணும்னே ஹீரோயின்ஸையும் சரி, ஹீரோயின் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் சரி, இந்த படத்துல பெண்கள் கேரக்டரும் சரி அப்படிதான் வந்து காமிச்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதை நான் கடைசியில சொல்றேன். அதை சொன்னா கண்டிப்பா நீங்களே சொல்லுவீங்க, கண்டிப்பா இதுல வந்து பொண்ணுங்க வந்து ஆப்ஜெக்டிவ் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு. சில இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தாலே என்னமோ எனக்கு தெரியல, அந்த படத்துக்கு எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. நான் சொல்றது இந்த யூடியூப் கிரியேட்டர்ஸ் கஷ்டப்பட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணி வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் ஓகே, நக்கலைட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்கள பாக்குறப்ப கனெக்ட் ஆகும், பரவாயில்லைப்பா அப்படின்ற மாதிரி அவங்களாம் நல்லாவே ஆக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்களாம் வந்து சும்மா கண்டென்ட் போட்டு தெரிஞ்சிருந்தவங்க, சும்மா மொக்க கண்டென்ட், ஒரு கிரிஞ்சு கண்டென்ட் போட்டு இருந்தாங்க. அவங்கள உள்ளார கூட்டு வரப்போ இந்த யாரு நம்ம இந்த வாட்டர் மேன் திவாகர்லாம் உள்ள வருவாரு, அவங்களாம் பாக்குறப்போ சரி ஓகே, இந்த படத்துல இருந்து நான் ஒரு 10 அடி தள்ளியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸும் சரி, இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம்லயும் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் ஃபேமஸா இருக்கிற அந்த சவுண்ட்ஸ், இந்த சவுண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்றப்பயும் சரி, படத்துல இருக்கிற சவுண்ட்ஸும் படத்துல இருக்கிற விஷயங்களும் தாண்டா வந்துட்டு ரீல்ஸ்ல வரணும், ஒரு ஃபன் கண்டென்ட்டா வரணும், மீம் கண்டென்ட்டா வரணும். மீம்ல இருக்கிறதும் ரீல்ஸ்லயும் தூக்கி அந்த பக்கம் போடக்கூடாது. இந்த மாதிரி ரிவர்ஸ் ஒர்க் ஆரம்பிச்சு அப்படின்னா இவனுங்க ரீல்ஸ்லயும் மீம்ஸ்லயும் போறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி இந்த படம் கொஞ்சம் கூட வந்து ஒரிஜினலா இல்லாம பயங்கர ஆர்டிபிஷியலா இருந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஆட்ஸ். நம்ம இன்ஸ்டாகிராம் பாக்குறப்போ சம்பந்தமே இல்லாம ஆட்ஸ் வரும், யூடியூப்ல பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம நமக்கு ஆட்ஸ் வந்து தெரியுமா, அந்த மாதிரி ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஒரு ஆடு, காசா கிராண்டுக்கு ஒரு ஆடு, ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஆடு வந்துகிட்டே இருக்குது. ஜிடி ஹாலிடேஸ் உங்களுக்கு நாங்க வந்து ஆஃபர் தரோம், இங்க டிராவல் பண்றீங்களா, ஹீரோயின் வந்து ஜிடி ஹாலிடேஸ் அங்க போயிருக்காங்க, அப்படி இப்படி சொல்லி ஆட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு ரீசன். அடுத்தது அதாவது நீங்க உண்மையாவே வந்து இந்த வலைபேச்சு இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து அவங்களே ஃபியூச்சர்லயும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சார் அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருந்தா அவங்களே வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாங்க சார். அந்த ஏஐல போடுறன்ற பேர்ல ஒரு கொலை ஒண்ணு பண்ணிருப்பானுங்க பாருங்க, எப்பா அவங்களுக்கு வந்து நார்மலா உண்மையா நடிக்கிற மனுஷங்களுக்கு எங்க லிப்சிங் இல்ல, இவங்க கிட்ட லிப்சிங் இருக்கு, எதிர்பார்க்க தப்பு தான். ஆனா அது வாட்டில வாய் ஒரு பக்கம் அசைக்கிட்டு இருக்கும், அதுங்களுக்கு வாய்ஸ் ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கும். ஏஐ தாண்டி மீதி இருக்க சிஜி, இந்த ரோபோ சிஜியா இருக்கட்டும், அந்த எஸ்எஸ்டியா இருக்கிறது பில்டிங் சிஜியா இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையாவே ரொம்ப ரொம்ப வந்து ஒஸ்டா இருந்துச்சு. ஸோ இது எதுவுமே நம்ம படத்துல வந்துட்டு கொஞ்சம் கூட இந்த படத்துக்கு பக்கத்துல போயிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப அழகா வந்து பாத்துக்குச்சு. இந்த டேரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளே வந்துட்டு கடைசியா நான் சொல்லணும்னு நினைக்கிறது, நம்ம விக்னேஷ் வந்து ரீசெண்டா இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து நிறைய சொல்லியிருப்பாரு. எப்படின்னா இது வரைக்கும் என் ஃபிலிம்ல வந்து இந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் அந்த கார்டே இருக்காது. ஏன்னா ஹீரோஸ் இது வரைக்கும் தம் அடிக்கிறதோ இல்லை தண்ணி அடிக்கிறதோ இல்லை, அந்த கார்டே இல்லை. அந்த கார்டு இல்லாதனால எனக்கு 2 மினிட்ஸ் கிடைக்கும் ஒரு படத்துல. அந்த கார்டை அவாய்ட் பண்ணுவோம். அந்த 2 மினிட்ஸ்ல நான் பெட்டரா காமிப்பேன். நான் என்ன சொல்றேன், நீங்க குடிக்கிற சீன்ஸே வச்சிருங்க. நீங்க குடிக்கிற சீன்ஸ், தம் அடிக்கிற சீன்ஸே வச்சுட்டா கூட அதை பார்த்தா நமக்கு வந்துட்டு இவன் கெட்டவன் அப்படின்னாவது ஃபீல் ஆயிடும். ஆனா இந்த படத்துல அவர் எந்த மாதிரியான சீன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னல, பெண்களை ஆப்ஜெக்டிஃபை செய்யும் சீன்கள். ஹீரோவோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எப்படி இருக்குது, அவர் வந்து டப்பிங் கொடுக்குற மாதிரி, அவர் அந்த வந்து லிப்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது, அவரோட வாய், அவர் அந்த தாடி மீசை அப்படின்னு வந்து ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோயின் எப்படி தான் ஆரம்பிக்குது, அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல டான்ஸ் ஆடுறாங்க, அவங்களோட இடுப்புல இருந்தா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து கூடாதுக்காக நம்ம எஸ் சூர்யா எவ்வளவு வந்து கஷ்டப்படுவாரு, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒன்லி ஃபேன்ஸ்ல இருந்து ஒரு மாடல் நான் கூட்டு வந்திருக்கேன், இவளை நீ வச்சுக்க, ஹீரோயினை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சூப்பரான ஒரு ஆப்ஜெக்டிஃபிகேஷனா, சூப்பரான ஒரு சீனா. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்ல என்னால வந்து நீ ஹர்ட் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டுட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லுவாரு,
இன்னைக்கு ஒரு நாள் நான் ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறேன், ஏன்னா எப்படி நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணதால போறேன், இன்னைக்கு ஒரு நாள் நான் அவளை வந்து கூட்டிட்டு போயிடுறேன், பண்ணாம விட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அந்த படத்துல இருக்க டைலாக்ஸோட சுத்தி 10 தியேட்டர்ல வந்து ஒரு 10 பேர் தான் இருந்தானுங்க. அவனுக்கு சிரிச்சதுதான் எனக்கு இன்னும் அப்படியே மண்டை அப்படியே விரும்பின்னு ஏறுச்சு. ஏன்னா எப்படா இது ஒரு காமெடியா, இந்த காமெடிக்கு எப்படி உங்களுக்கு சிரிப்பு வருது? இது காமெடியே கிடையாது, இது பொண்ணுங்களை வந்து அசிங்கப்படுத்துறது. அவ்வளவு அருவருப்பா அவ்வளவு கேவலமா இருந்துச்சு அந்த டைலாக். இந்த படத்தை நீங்க பாத்தீங்களா? பாத்துறாதீங்க. சப்போஸ் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.